கனகு ஏன் என்ன ஒரு மாதிரியா இருக்க? என்னங்க, நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லு. நாம இங்க இருக்க வேண்டாங்க, வேற எங்கேயாவது போயிடலாங்க. என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. அந்த மாதவி வந்து சண்டை போட்டு கௌரி அழைச்சிட்டு போற மாதிரி நான் கனவு கண்டங்க. அதனாலதாங்க சொல்றேன், நாம எங்கேயாவது போயிடலாங்க. கனகு, நீ சொல்றது மூட்டை பூச்சிக்கு பயந்துகிட்டு வீட்டை கொளுத்துற மாதிரி இருக்கு. இல்லைங்க, நீங்க டியூட்டிக்கு போயிடுறீங்க, பசங்களும் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. நான் மட்டும் வீட்டுல இருந்தா எனக்கு கௌரி நினைப்பாவே இருக்குங்க. பயப்படாத கனகு, நம்ம தான் மாதவியோட அப்பா கிட்ட அந்த பொண்ணு இனிமே இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம் இல்லையா? சார் போஸ்ட். என்னங்க லெட்டர்? யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? இரு இரு இரு. யார்கிட்ட இருந்துங்க? வக்கீல் நோட்டீஸ். வக்கீல் நோட்டீஸா? நம்ம குழந்தைய கொண்டு ஒப்படைக்கணும்னு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமா கனகு, கௌரிய கொண்டு ஒப்படைக்க சொல்லி மாதவி சார்பில் வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அங்க என்னமோ நடந்துகிட்டு இருக்குன்னு. கனகு, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஆமா, என்னதான் வாய் மூட சொல்வீங்க? என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிக்க போறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீ கொஞ்சம் சும்மா இரு. வா, நம்ம இப்போ உடனே போய் மாதவியுடைய அப்பா முருகேசா இருக்கிறாரு இல்லையா, அவரை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வந்துருவோம். கடவுளை பட்லி, இன்று நான் மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கிறேன். இனிமேல் இந்த உலகில் எனக்கு எதிரிகளும் இல்லை, எனக்கு நிகரானவனும் இல்லை. அந்த மூசாவின் கதை இன்றோடு அஸ்தமனமாக போகிறது. அவனை இருட்டுலகில் இன்று பலியிடப் போகிறேன். அதற்கு உன் ஆசிகளும் அருளும் தேவை. என் முன் தோன்றி என்னை ஆசீர்வதி. லீஸ்வான், உன் வெற்றி முகத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்து பேரானந்தப்படுகிறேன். நீ ஆசைப்பட்டதை அடையப் போகிறாய். நீ சாதிக்க நினைத்ததை செய்து முடிக்கப் போகிறாய். உனக்கு என் ஆசிகள் எப்பொழுதும் உண்டு. பட்லி, ஒரு சின்ன விண்ணப்பம். சொல் லீஸ்வான். தாங்கள் எனக்கு போட்ட மந்திர கவசத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் லீஸ்வான்? அது உனக்கு பாதுகாப்பு தானே? பாதுகாப்புத்தான், ஆனால் என் மனதை உறுத்திக் கொண்டிருக்கும் முள்ளும் அதுதான். என்ன சொல்கிறாய்? பட்லி, நான் ஒரு வீரன் என்று நினைக்கும் போதெல்லாம் நீ மந்திர கவசத்தின் பாதுகாப்பில் தான் இருக்கிறாய் என்று என் மனது என்னை குத்தி காட்டும் போதெல்லாம் நான் தாழ்வு நிலைக்கு தள்ளப்படுகிறேன். அதனால்தான். உன் உணர்வு ஒரு விதத்தில் நியாயமானதுதான். மூசாவை பலியிடும் வரை நீ கவசத்துக்குள் இருப்பது நல்லதென்று நான் நினைக்கிறேன். இல்ல பட்லி, மூசா பலியிடப்படும் போது நான் வீரனாக அவன் முன்னால் நெஞ்சு நிமிர்த்து நிற்க வேண்டும். உயிர் பயம் ஏற்படும் பொழுது தேவைப்படும் பாதுகாப்பு பயம் நீங்கிய பிறகு அவமானமாக தெரிகிறதா? பாதுகாப்பு கவசத்தை நீக்குவதற்கு நீ காட்டும் அவசரம் ஆபத்தில் தான் முடியும். இன்னும் அரை மணி நேரத்தில் அந்த மூசாவை இந்த உலகை விட்டே அனுப்ப போகிறேன். அதற்குள் என்ன ஆபத்து வந்துவிடப் போகிறது? அப்படியே வந்தாலும் சமாளிக்க நான் தயாராக இருக்கிறேன். ஆசி கேட்டு வந்து நீ உன் அகங்காரத்தை வெளிப்படுத்துவது எனக்கு ஆத்திரத்தை மூட்டுகிறது. என் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத உன் செயலும் எனக்கும் ஆத்திரத்தை உண்டாக்குகிறது. விதி வலியது. அந்த விதியை மதியால் வெல்லலாம். மதி உள்ளவர்களே வெல்ல முடியாமல் தோற்றுத்தான் போயிருக்கிறார்கள். பட்லி, என்னிடம் இந்த கத்தல் வேண்டாம். உன் தலையில் நீயே மண்ணை வாரி போட்டுக் கொள்கிறாய். எப்படியோ போ.
அத்தை கல் எரியுது அத்தை. அம்மா மூசா சொன்ன மாதிரி அந்த லீத்தா மந்திரக்கட்டை அவுத்துட்டாமா. கடவுளே என் குலத்தை காப்பாத்திட்டு. அம்மா இனிமே ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது. வாங்க கோயிலுக்கு போய் நம்ம ஆசீர்வாதத்தை நினைச்சு பார்ப்போம். வாங்க அத்தை, வாங்க. மூசா, நீ பூதகுல வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் இருக்கிறாய். உன் வாழ்க்கை முடிவதற்கு முன் கடைசியாக ஏதாவது ஆசை இருந்தால் சொல், நிறைவேற்றி வைக்கிறேன். மற்றவர்களுடைய ஆசையை நிறைவேற்றித்தான் எனக்கு பழக்கம். என்னுடைய ஆசையை உன்னால் நிறைவேற்ற முடியாது. உன்னுடைய ஆசைப்படி நீ எனக்கு விதித்த மரண தண்டனையை நிறைவேற்றிக்கொள். அடங்காத அகம்பாவம், அது உடன் பிறந்தது. அதுவும் உன் கூடவே அழியப் போகிறது. மங்கி, குருவே, காவல் பூதங்களை ஏவி இவனை பலிபீட்டத்துக்கு கொண்டு வர சொல். உத்தரவு குருவே. அம்மா சீக்கிரமா சுமங்கலிகள் ஆசீர்வாதத்தை நினைச்சு பார்த்து புண்ணிய ஒளிகளை வெளியே கொண்டு வாமா. ஆமாத்த, நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து. அந்த லீ முழிக்கிறதுக்குள்ள அவனை இங்க கொண்டு வந்து நம்ம தானத்தை திரும்பி பெறணும். சரி ராணி. அம்மா, நீங்க சகல சௌபாக்கியத்தோடும் மஞ்சள் குங்குமத்தோடும் தீர்க்க சுமங்கலியா நீண்ட ஆயுளோடும் நெடுங்காலம் வாழணும். உங்க சஞ்சலங்கள்லாம் தீர்ந்து உங்க வீட்டுக்காருக்கு ஏற்பட்ட கெடுதல்கள்லாம் நல்லபடியா முடிஞ்சு நீங்க அவரோட சகல சௌபாக்கியங்களோட தீர்க்க சுமங்கலியா வாழணுமா? என் தாலியை திருப்பி கொடுத்த உங்களுக்கும் உங்க தாலிக்கும் எந்த பங்கமும் வராதும்மா. உங்க புருஷன் உயிரோட திரும்பி வரணும். நீங்க மஞ்சள் குங்குமத்தோட நீடோழி வாழணும். புண்ணிய ஒளிகளே, லீ தன்னுடைய மந்திரக்கட்டை நீக்கிட்டான். இப்ப நீங்க அவனை கொண்டு வர்றதுல எந்த தடையும் இருக்காது. சீக்கிரமா அந்த லீயை இங்க கொண்டு வந்து தானத்தை திருப்பி தர வச்சு என் தாலி பாக்கியத்தை நிலைக்க வைங்க. மூசா, இறுதியாக இந்த பூத லோகத்துக்கும் உன் பூத குலத்துக்கும் ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா? என் பூத குலத்துக்கு சொல்லுவதற்கு எதுவும் இல்லை. உனக்கு ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். என் அழிவோடு எல்லாம் முடிந்து விட்டதென்று சந்தோஷப்படாதே. எனக்கு பின்னால் என்னைப் போல 1000 மூசாக்கள் இந்த பூதலோகத்தில் ஜனிப்பார்கள். அவர்கள் உன் கதைக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்கள். கடைசியாக புலம்புகிறாய். புலம்பு விட்டு போ. போவதற்கு முன் உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கொள். போகிற இடத்துக்கு புண்ணியமாவது கிடைக்கட்டும். இதுவும் நல்ல யோசனைதான். இதை வச்சு கொஞ்ச நேரம் காலம் கடத்தி பார்க்கலாம்.
சரணடைகிற மாதிரி நாடகமாடி என் மந்திர கட்டுகளை என்னையே அவிழ்க்க வச்சு இங்க என்ன கொண்டுட்டு வந்ததுக்கு பேர் வீரமல்ல மூசா, துரோகம். நீ மட்டும் என்ன சரணடைய வந்தவனை சாகடிக்க திட்டம் போட்டது இது வரைக்கும் எந்த வரலாறும் சொல்லாத அசிங்கம் தானே? என்னையும் என் கட்டளைகளையும் மீற மாட்டேன் என்று வாக்கு கொடுத்த நீ தப்பித்து இங்கே வந்து நிற்பது கூட அசிங்கம் தானே? நீ எனக்கு விதித்த தண்டனை நேரம் முடியும் வரை நான் வாக்கு தவறவில்லை. உன் தண்டனைப்படி எனக்கு மரணம் நிகழ்ந்திருந்தால் அதன் பிறகு என் உடலும் சரி ஆன்மாவும் சரி உன் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் இப்போதும் நிகழ்கிறது. தண்டனையை நிறைவேற்ற முடியாதது உன் துரதிர்ஷ்டம். அதற்கு நான் பொறுப்பல்ல. வெட்கக்கேடான விளக்கம். அதை வெக்கமில்லாத நீ சொல்வதுதான் வேடிக்கை. மூசா, கத்தாத. நீ என் பாட்டிக்கிட்ட வாங்கின தானத்தை திருப்பி கொடுத்து விட்டு வந்த வழியே போய்விடு. உன்னை நான் மன்னித்து விடுகிறேன். சிறுபிள்ளை செய்த விவசாயம் வீடு வரை வந்து சேராது என்பார்கள். அதுக்கு சரியான உதாரணம் நீ. புண்ணிய ஒளிகளுக்கு என்னை கொண்டு வரும் வல்லமை இருக்கிறது. அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் என் மனதை மாற்றும் அளவுக்கு அவைகளுக்கு வல்லமை போதாது மூசா. என் நாடி நரம்புகள், அதில் உயிர்ப்புடன் இருக்கும் ஒவ்வொரு செல்லில் அணுவிலும் உன் அழிவே குறிக்கோளாக இருக்கும் என்னிடம் உன் தாத்தாவின் விடுதலைக்காக தானம் கேட்பது வேடிக்கையாக இருக்கிறது மூசா. சூடி படிப்பதில் என்னை தோற்கடித்தாய், விட்டு விட்டேன். சுமங்கலிகளிடம் ஆசீர்வாதம் வாங்குவதில் என்னை தோற்கடித்தாய், பொறுத்துக் கொண்டேன். அது அனைத்தும் பிறர் சார்ந்த விஷயம். அதில் நீ என்ன சுலபமாக வெற்றி கண்டிருக்கலாம். ஆனால் இப்போது தானம் கொடுக்க வேண்டியவனே நான், உன் எதிரி லீ சுவாங். மூசா, இது இறுதி யுத்தம். இதில் நீ என்னை வெல்ல முடியும் என்று நீ கனவு கூட காணாதே. உன் குலத்தையே அழிக்க துடிக்கும் என்னிடமிருந்து என் கால் தூசி கூட தானமாக பெற முடியாது. வருகிறேன். அதல்லி திரும்பவும் அவன் வேலையை காமிச்சிட்டான். நம்ம மூஞ்சியில கரியை பூசிட்டான். என்ன பேசி என்ன பிரயோஜனம்? எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமா, அவ நம்பிக்கையே பேசாதீங்க. எதுவும் முடியல, எதுவும் முடியாது. முடிஞ்ச விஷயத்துக்கும் ஒரு தொடக்கம் உண்டு. அந்த லீ வாங்கின தானத்தை மனசு வந்து எப்படி திருப்பி தருவான்? அப்பாவை எப்படி மீட்க முடியும்? அந்த லீ மனமுந்து தானத்தை கொடுப்பான், கண்டிப்பா கொடுப்பான். இல்ல மூசா, நீ அவனை மந்திரத்தால மாத்தி கொடுக்க வச்சாலும் அது பறிக்காது. பாட்டி, மந்திரத்தாலேயோ தந்திரத்தாலேயோ அந்த லீ மனசோட கொடுத்தா போதும், நம்மோட தானம் பழிக்கும். மூசா, எப்படிப்பா இவ்வளவு உறுதியா சொல்ற? அப்பா, கெட்டதை மட்டுமே நினைக்கிற அந்த லீக்கே அவ்வளவு நல்லது நடக்கிறப்போ நல்லதை மட்டுமே நினைக்கிற நமக்கு கெட்டதா நடக்கும். நமக்கும் கண்டிப்பா நல்லதே நடக்கும். இல்ல மூசா, அந்த நம்பிக்கை என்னை விட்டு போயிடுச்சு. அடுத்தடுத்து நமக்கு தோல்விதான் வருது. ஒண்ணு போனா ஒண்ணு. இப்படி தொடர்ந்து நமக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்குது. இப்ப கூட பாரு, அவன் மந்திரக்கட்டை அவுத்துட்டான். பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் தான் நமக்கு பெரிய பிரச்சனையே. அதனால இதுல நாம ஜெயிப்போம்னு எனக்கு தோணல மூசா. பாட்டி, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பலம் என்ன தெரியுமா? நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கைதான் நமக்கு வெற்றியை தரும். அது மட்டும் இல்லாம நீங்க தானே பாட்டி அடிக்கடி சொல்லுவீங்க, கடவுள் எப்பவுமே நல்லவங்களுக்கு அதிகபட்சமான சோதனையை கொடுப்பாரு, ஆனா அதோட முடிவு சிகரம் வச்ச மாதிரி வெற்றியை தரும்னு. அப்படி சொன்ன நீங்களே இப்படி சோர்ந்து போனா எப்படி பாட்டி? அது இல்லப்பா, அது பேச்சுக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா செயல்ல அது சரிப்பட்டு வராது. இல்ல பாட்டி, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. கடவுள் எப்பவும் நல்லவங்களை கைவிட்டதில்ல. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. அந்த லீ கண்டிப்பா மனமும் வந்து நமக்கே தானத்தை திருப்பி கொடுப்பான். அந்த கடவுள் நமக்கு திருப்பி கொடுக்க வைக்கும். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.